Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin, amma ba'd. Fa'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna anzalnahu fi lailatul qadr wa ma adraka ma lailatul qadr. Lailatul qadri khairum min alfi syahr. Tanazzalul malaikatu warruhu fiha bi'idzni rabbihim min kulli amr. Salamun hiya hatta matla'il fajr. Sadaqallahul azim. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிகு லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்தவர்களாக இன்றைய நாளுடைய இரவிலே பல வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறார். ரமதானுடைய மாதத்தை அடைந்தோம். 26 நோன்புகளை நோற்றுவிட்டு நாளைய தினம் 27வது நோன்பையும் நோட்க இருக்கிறோம். ரமதானுடைய மாதத்திலே பெரும்பான்மையான நாட்கள் சென்றுவிட்டன. இன்னும் 3 தினங்கள் 4 தினங்கள் மாத்திரமே இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய மனதை முதலாவதாக என மனதிட்ட கேட்போம். புனிதமிகு ரமதானுடைய மாதத்தை அடையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். நானும் நீங்களும் இன்றைக்கு எந்த அளவு அமல் இபாதத்தில் ஈடுபட்டு இந்த ரமதானை கழித்தோம்? எங்களுடைய குர்ஆன் திலாவத்துகள் எவ்வாறு இருந்துச்சு? எங்களுடைய இரவு வணக்கங்கள் எவ்வாறு இருந்துச்சு? எங்களுடைய நோன்புகள் எவ்வாறு இருந்துச்சு? எங்களுடைய திக்ர்கள் எவ்வாறு இருந்துச்சு? எங்களுடைய தௌபா இஸ்திக்ஃபார்கள் எவ்வாறு இருந்துச்சு என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் மிக மிக குறைவாகத்தான் இருக்குது. அல்லாஹு தாலாவிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு இதர நாட்கள் இருக்கக்கூடிய 3-4 நாட்கள்லையாவது நாங்கள் அல்லாஹு தாலாவின் பக்கம் நெருங்குறதுக்கு நாங்கள் முயற்சிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்களிலே மிகவும் சிறந்த நாளை வைத்திருக்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாட்களில் மிகவும் சிறந்தது வெள்ளிக்கிழமையுடைய நாட்கள். கிழமையுடைய நாட்களிலே தலைமை தாங்கக்கூடிய நாள் அது வெள்ளிக்கிழமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையுடைய ராவ் நாங்கள் அமல் இபாதத்தில் ஈடுபடுறோம். அது தனிப்பட்ட சிறப்புடைய நாள் தான் வெள்ளிக்கிழமை என்று சொல்வது. அல்லாஹு தாலா இந்த வருடம் 27வது நோன்புடைய இரவை அல்லாஹு தாலா வெள்ளிக்கிழமையுடைய இரவாக மாற்றிருக்கிறான். நாட்களிலே சிறந்த நாளிலே இருக்கிறோம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களில் மிகவும் சிறந்த மாதங்களையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா புனித அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அல்லாஹு தாலா 12 மாதங்களை அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகம் படைக்கப்பட்டது நாளிலிருந்து ஒரு வருடத்துக்கு 12 மாதங்களை அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹு தாலா சங்கைப்படுத்தியிருக்கிறான் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான். அப்போ துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் இந்த 4 மாதங்களை அல்லாஹு தாலா சிறந்த மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தாலா இந்த புனிதமிகு ரமதானுடைய மாதத்துக்கு அல்லாஹு தாலா தனி சிறப்பை வைத்திருக்கிறான். அந்த சங்கையாக்கப்பட்ட மாதங்களில் இந்த ரமதானுடைய மாதம் இல்லாவிட்டாலும் அல்லாஹு தாலா புனிதமிகு மாதமாக அல்லாஹு தாலா இந்த மாதத்தை ஆக்கியிருக்கிறான். இந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இரவை வைத்திருக்கிறான். வருடத்திலே அந்த இரவை போன்று சிறந்த ஒரு இரவு எங்கேயுமே இல்லை, எந்த ஒரு இரவும் இல்லை. ஆகவும் சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அந்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடுவதாக இருந்தால், லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடி அமல் செய்வதாக இருந்தால், நீங்கள் ரமதான் உடைய கடைசி 10 ஒற்றைப்படை நாட்களிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க.
அந்த அடிப்படையில் அது 21வது இரவாக இருக்கலாம், 23வது இரவாக இருக்கலாம், 25வது இரவாக இருக்கலாம், 27வது இரவாக இருக்கலாம், 29வது இரவாக இருக்கலாம். நாங்கள் 21ஐயும் அடைந்தோம், 23, 25, இன்று 27வது இரவுலே இருக்கிறோம். அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் இந்த புனிதமிகு லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. கண்ணியமான தாய்மார்களே, இன்றைய நாளுடைய வணக்க வழிபாடுகள், இன்றைய நாளுடைய எங்களுடைய துஆக்கள், இன்றைய நாளுடைய எங்களுடைய திக்ர்கள், ஸலவாத்துக்கள், இவைகள் அனைத்தும் மிக மிக பெருமதி வாய்ந்தது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருப்பது அது எங்களுக்கு அல்லாஹு தாலா செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மறைக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு எது என்று காட்டி கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று அல்லாஹு தஆலா காட்டி கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சந்தோஷமா வெளியே வராங்க, மஸ்ஜிதிலிருந்து சந்தோஷமா வெளியே வராங்க. லைலத்துல் கத்ருடைய இரவை மக்களுக்கு நாங்கள் அறிவிக்கணுமே என்று ஆசையோட அந்த நாள் மக்கள் அமல் செய்யட்டும், அன்றைய நாள் மக்கள் மிக சிறந்ததாக பயன்படுத்தி கொள்ளட்டும், அந்த நாளை நல்லா பயன்படுத்தி நல்ல அமல்களை சம்பாதிச்சு கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி சொல்றதுக்காக ஓடி வாராங்க. வரக்கூடிய நேரத்தில் 2 சஹாபாக்கள் வாய்த்தக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, சண்டை சத்தியம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் அல்லாஹு தஆலா அந்த இரவை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்கடித்து விட்டான். அந்த இரவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறக்கடித்து விட்டான். பாருங்க, நல்ல ஒரு விஷயம், இவ்வளோ பெரிய ஒரு அமல், எவ்வளோ பெரிய ஒரு இரவுடைய மகத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல வந்தாங்க. வார நேரத்தில் 2 பேர் வாய்த்தக்கம் சண்டை சச்சரவு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த இரவை, அந்த நாளை, அந்த சங்கை மிகு நாளை அல்லாஹு தஆலா மறக்கடிச்சிட்டாங்க. அப்போ இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய நலவுகள், உலகத்தில் நடக்கக்கூடிய நல்லவைகள் அனைத்தும் பலாய் முசீபத்துகளாக மாறும். எங்களுக்கு இடையிலே சண்டை சச்சரவு செய்வதன் மூலமாக, எங்களுக்கு இடையிலே கோபம் பட்டுக் கொள்வதற்காக நாங்கள் குடும்பமாக பிரிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு சண்டை பிடிச்சி கொள்கிறோம். ஒரு ஜான் காணிக்காக சண்டை பிடிக்கிறோம், ஒரு அடி காணிக்காக சண்டை பிடிக்கிறோம், கொஞ்சம் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு கொஞ்சம் தண்ணி வந்ததுக்காக சண்டை பிடிக்கிறோம். சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு வாய்த்தக்கம் உம்மோட பேசுறது இல்லை, சின்ன ஒரு வாய்த்தக்கம் பாப்போட பேசுறது இல்லை, சின்ன பிரச்சனைகள் சகோதரிகளோட பேசுறது இல்லை, அயலவர்களோட பேசுறது இல்லை. கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் வர இருக்கக்கூடிய எவ்வளவு நலவுகள் தடைப்படும். சும்மா யோசிச்சு பாருங்க. 2 சஹாபாக்கள் சும்மா வாய்த்தக்கம் பட்டு கொண்டிருந்தாங்க. முழு உலகத்துக்கும் ஒரு நல்ல செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்க வந்தாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மறக்கடிச்சான். இன்றைக்கு நானும் நீங்களும் சண்டை சச்சரவோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிரச்சனைகள் முசீபத்திலோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருந்தா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வர இருக்கக்கூடிய எவ்வளவு நலவுகளை அல்லாஹ் தடையாக்குவான். ஒன்று செஞ்சு பாருங்க கண்ணியமானவர்களே. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறக்கடித்து விட்டார். அதுக்கு பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் கடைசி 10 ஒற்றைப்படை நாட்களிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய இரவு எனக்கும் உங்களுக்கும் அமல் இபாதத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நானும் நீங்களும் செய்யக்கூடிய அமல் இபாதத்தை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நானும் நீங்களும் செய்யக்கூடிய தௌபாக்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய ஆயத்துக்கள், குர்ஆனுடைய சூறாக்கள், குர்ஆனுடைய வசனங்கள், இவைகள் அனைத்தும் பிரமாதமானது. இதை நாங்கள் இதனுடைய கண்ணியத்தை நாங்கள் மட்டிட்டு பார்ப்போம் என்றால் நிச்சயமாக அதனை மட்டிட்டு பார்க்க முடியாது. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது தான் குர்ஆன். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிகு லைலத்துல் கத்ருடைய இரவு எது என்பதை தெளிவாக ஒரு சூறாவிலே அல்லாஹ் தஆலா இறக்கிவிட்டார். வேறு வேறு விடயங்களை சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு சூறாவிலே ஒரு பகுதியாக
ஒரு சூறாவுடைய ஒரு ஆயத்தாக, ஒரு சூறாவுடைய சில வசனங்களாக அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். ஆனால் அல்லாஹு தாலா லைலத்துல் கத்ருடைய இரவுடைய விடயத்தை பற்றி பேசும் பொழுது முழு ஒரு சூறாவாக, முழுமையான சூறாவாக அல்லாஹு தாலா அதனை இறக்கிவிட்டான். பாருங்க, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பது அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான் என்றா, அல்லாஹு தாலா சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக புனிதமிகு அல் குர்ஆனை நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம். நிச்சயமாக புனிதமிகு அல் குர்ஆனை நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம். முழு உலகத்துக்கும் வழிகாட்டக்கூடிய, மனிதர்களுக்கும் ஜினினத்துக்கும் வழிகாட்டக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். எவ்வளவு அற்புதமான குர்ஆன் என்றா, அந்த குர்ஆன்ல இருந்து ஒரு நுக்தாவை மாற்றவும் முடியாது, ஒரு நுக்தாவை இல்லாமலாக்கவும் முடியாது, ஒரு நுக்தாவை சேர்த்தவும் முடியாது, ஒரு ஃபத்ஹாவை கஸ்ராவாக்கவும் முடியாது, ஒரு கஸ்ராவை ஃபத்ஹாவாக்கவும் முடியாது, ஒரு சுக்குனை லம்மாவாக்கவும் முடியாது, ஒரு லம்மாவை சுக்குனாக்கவும் முடியாது. முழு உலகம் அழிஞ்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலங்களில் அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய உள்ளத்தில், சஹாபாக்களுடைய உள்ளத்தில் போட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அதுக்கு பின்னால வஹி வரக்கூடிய நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை, குறிப்பிட்ட சஹாபாக்களை வைத்திருந்தார்கள். அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியாக எது அறிவிக்கப்படுகிறதோ அது அனைத்தையும் அவர்கள் எழுதி கொள்வார்கள். கல்லில் எழுதுவாங்க, முள்ளில் எழுதி கொள்வாங்க, அதே போல பலகைகள் எழுதி கொள்வாங்க. இப்படி எதெல்லாம் கிடைக்குதோ அதுகளில் எழுதி கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் பேர் சொல்லுவாங்க குத்தாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவங்க. இவங்க எழுதி கொண்டாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னால ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல வராங்க. அமீருல் முஃமினீன் அவர்களே, குர்ஆன் உடைய வசனங்கள் இப்படி இந்தந்த இடத்துல தான் இருக்குது. சில ஹாஃபிஸ்மார்கள் பாடமாக்கி இருக்கிறாங்க. ஒரு யுத்தத்துக்கு ஹாஃபிஸ்மார்கள் அனுப்பப்படுறாங்க. அந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 70 ஹாஃபிஸ்மார்கள் கொல்லப்படுறாங்க. 70 ஹாஃபிஸ்மார்கள் குர்ஆனை மன்னம் செஞ்ச 70 பேர் மௌத்தாகிறாங்க. அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அச்சம் கொண்டாங்க, பயம் வந்துருச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. இப்படி இருந்தேன்னு சொன்னால் முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டால், ஹாஃபிஸ்மார்கள் அழிக்கப்பட்டால், அவருடைய மரணத்துக்கு பின்னால் இந்த குர்ஆன் மறைஞ்சிருமோ, இந்த குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் இல்லாமல் போகிறோமோ என்ற பயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னவாறு வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொல்கிறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நாங்கள் குர்ஆனை ஒன்று சேர்த்து தொகுத்தா அது நல்லா இருக்குமே, இது ஒரு பிரயோஜனமாக இருக்குமே, இதுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்குமே என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப கட்டமாக பயந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு வேலையை நான் எவ்வாறு செய்கிறது என்று சொல்லி பயந்தாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கிறது, இந்த குர்ஆனை வடிவமைக்கிறது, இந்த குர்ஆனை ஒரு புத்தக வடிவில் கொண்டு வரத்துக்கு பல விடயங்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த குர்ஆனை தொகுக்கிறதுக்குரிய ஆலோசனையில் ஓகே பண்ண வச்சாங்க, சரி காண வச்சாங்க. அதுக்கு பின்னால் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு இந்த குர்ஆனை தொகுக்கிறதுடைய பொறுப்பு அவன கையில் கொடுக்குறாங்க. ஏன்னா குர்ஆன் ஹாஃபிஸாக இருந்தாங்க, குர்ஆனை பற்றி நல்ல தெளிவுள்ளவங்களாக இருந்தாங்க, எது எப்போ இந்த கட்டத்தில் இறங்கிச்சு என்றதெல்லாம் தெரியும். அதனால் ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இதைத்தான் நீங்கள் குர்ஆனை தொகுத்து தரணும். அதுக்கு பின்னால் தான் குர்ஆன் தொகுக்கப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதில் எந்த ஒரு அலிஃபையோ, ஒரு பாவையோ, ஒரு நுக்தாவையோ, ஒரு ஃபத்ஹாவையோ, ஒரு கஸ்ராவையோ, எந்த ஒரு ஹரக்கத்தையோ இதுவரை காலத்தும் மாற்ற முடியாது. காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, இதை மாற்றி பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
ஏன்னா குர்ஆனை பற்றி நாங்கள் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். ஏனென்றால் இன்றைய நாள் தான் குர்ஆன் அருளப்பட்ட நாள். லைலத்துல் கத்ருடைய இரவுல தான் குர்ஆன் அருளப்பட்ட நாள். நாங்கள் குர்ஆனுடைய எவ்வளோ சிறப்பு கேட்டிருப்போம், ஆனால் இந்த சப்ஜெக்டில் நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, விளங்கிக் கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அனுப்பப்பட்ட மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன், ரமலானுடைய மாதம் அது குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அவ்வளோ முக்கியமான மாதம், அது அவ்வளோ முக்கியமான இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமா குர்ஆனை நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் இறக்கினோம். அல்லாஹ் ரமலான் மாதத்தில் இறக்கிறேன் என்று சொல்கிறான், லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு நாள், ஒரு இரவிலே தான் நானும் நீங்கள் இந்த கீக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனைத்தான் ஆரம்ப காலத்தில் யஹூதிகள் ட்ரை பண்ணினாங்க, மாற்றத்துக்கு ட்ரை பண்ணினாங்க. எந்த அளவு என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால தான் இது ஆரம்பமாச்சு. போய் நபிமார்கள் தோன்ற உருவாகினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கக்கூடிய காலகட்டத்திலே அரபிகள் எவ்வாறு என்றா அரபு இலக்கியத்திலே பாண்டித்துவம் பெற்றிருந்தார்கள். நின்ற நிலையிலே ஒரே நிலையில 1000 அடிகள் கவிதைகள் பாடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அரபுல 1000 வரிகள் 1000 அடிகள் கவிதை பாடக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த நிலையில நிற்பாங்க. ஒரு கவிதையை ஆரம்பிச்சாங்கன்னா அது வரியா பெய்து கொண்டே இருக்கும். அது 1000 வரைக்கும் போகும். அவ்வளவு அரபுல பாண்டித்யம் பெற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி என்றா எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. இந்த நபிதான் இந்த இவ்வளவு பெரிய அறிவாளிகளோட போட்டி போடணும். இவ்வளவு பெரிய அறிவாளிகளுக்கு இந்த குர்ஆனை போய் சேர்க்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்குறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆயத்தாக மக்களுக்கு மத்தியில் ஓதி காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆயத்தாக ஓதி காட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, இந்த மனுஷன் இருக்கிறாரே, இவர் லேசிப்பட்ட ஒரு மனுஷன் இல்லை, இவர் ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். ஒருத்தரை பார்த்து குறி சொல்லுவாங்களே, உனக்கு இப்படி நடக்கும், உனக்கு அது நடக்கும், உனக்கு இது நடக்கும், உனக்கு இப்படி நடந்தால் அப்படி நடக்கும் என்று குறி சொல்லுவாங்களே, இப்படி குறி சொல்லக்கூடிய ஒரு மனிதர் என்று அன்றைய காலத்து மக்கள் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், வலா பி கௌலி காஹின், இவர் குறி சொல்லக்கூடிய ஒருவருடைய பேச்சல்ல, இது குறி சொல்லக்கூடிய ஒருவருடைய பேச்சல்ல என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு பின்னால் மக்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, இவர் ஒரு புலவரை போல, இவர் ஒரு கவிதைகளை அவங்க என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் எப்படி லேசா பொயம் சொல்றோமோ அதே போல இவர்களும் பொயம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி மக்கள் சொன்ன நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா பி கௌலி ஷாயிர், இவர் ஒரு புலவரும் அல்ல, இவர் பொயம் சொல்லக்கூடியவரும் இல்லை. அதனால இந்த தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன், இது இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து அருளப்பட்டது என்று சொன்னான். அல்லாஹு தஆலா சாட்சி சொல்லுகிறான். அதுக்கு பின்னால் அந்த அரபிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அரபிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அரபிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குர்ஆனை மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. குர்ஆனை மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. குர்ஆனுடைய சில சூறாக்களை போல ஒவ்வொரு வசனத்தை உருவாக்க தொடங்கின நேரத்தில் அந்த காஃபிர்களே அவர்களை சாடினாங்க. அந்த காஃபிர்களே அவங்கள இழிவுபடுத்தினாங்க. அது ஏன் காரணம்? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆன் என்றது அவ்வளவு கண்ணியமானது. அந்த குர்ஆனை போன்று யாருக்கும் கொண்டு வரவும் முடியாது. குர்ஆனுடைய ஒரு சூறாவை கொண்டு வரவும் முடியாது. குர்ஆனை போன்று ஒரு வசனத்தை கொண்டு வரவும் முடியாது. அல்லாஹ் தஆலா இதை யாருக்கு முடியும் என்று அல்லாஹ் தஆலா சேலஞ்ச் பண்றான். ஆனா இதுவரைக்கும், அன்றில்ல இன்று வரைக்கும், யாரும் கியாமத் நாள் வரைக்கும் யாராலும் அதை கொண்டு வர முடியாது. குர்ஆனுக்கு நிகராக எதையும் கொண்டு வர முடியாது. இவ்வளவு கண்ணியமான குர்ஆனை அல்லாஹ் தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் தஆலா அருளியிருக்கிறான். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறதே இது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னான்.
லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம் என்றால் கிட்டத்தட்ட 83 வருஷமும் 4 மாசமும் அந்த அளவு சிறந்ததாக அல்லாஹு தாலா இன்றைய நாளுடைய இரவை அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான். லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹு தாலா 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஒரு மனிதன் ஒரு ரக்காத் தொழுதால் 1000 மாதங்கள் ரக்காத் ஒவ்வொரு ரக்காத் தொழுதால் நன்மை கிடைக்கும். ₹1 சதக்கா கொடுத்தா 1000 மாதம் ₹1 சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும். அதே போன்று ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 1000 மாசம் சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை கிடைக்கும். அவ்வளவு அதிகமாக அல்லாஹு தஆலா நன்மையை எங்களுக்கு அள்ளி தருகிறான். நாங்க ஒரு ஒன்றல்ல, நாங்க இன்னைக்கு எத்தனை ரக்காத் தொழுதிருப்போம், எத்தனை சூறாக்கள் ஓதி இருப்போம், எத்தனை ஆயத்துக்கள் ஓதி இருப்போம், இதுக்கு பின்னால் எத்தனை திக்ர்கள் செய்வோம், இதுக்கு பின்னால் எத்தனை குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுவோம், இதுக்கு பின்னால் எத்தனை தௌபாக்கள் செய்வோம், இன்னைக்கு எத்தனை துஆக்கள் நாங்கள் ஓதுவோம், இதுக்கு பின்னால் என்னென்னலாம் செய்ய இருக்கிறோமோ அது 1000 மாதங்கள் செய்யறதை விட சிறந்ததுன்னு சொன்னோம். அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்றாங்க. இன்றைய நாளுடைய இரவு அல்லாஹு தஆலா இன்னும் சிறப்புப்படுத்துகிறான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலாயிக்காமார்கள் இன்றைய நாள் இறங்குவாங்க. வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கிக் கொண்டே இருப்பாங்க. வானத்திலிருந்து பூமி வரைக்கும் மலாயிக்காமார்கள் இறங்கிக் கொண்டே இருப்பாங்க. வர்ரூஹ், ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இன்றைய தினம் இறங்கிக் கொண்டே இருப்பாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகத்துக்கு வருவாங்க. அங்கெங்க அமல் இபாதத்துகள் நடக்குதோ, எங்க உனக்கு வழிபாடுகள் நடக்குதோ, மலாயிக்காமார்கள் எல்லாம் பிரிஞ்சு போவாங்க. பிரிஞ்சு போய்த்து அந்த அமல் இபாதத்தில் கலந்து கொள்வாங்க. மலாயிக்காமார்கள் வந்து அமல் இபாதத்தில் அவ்வாறே அவர்கள் கலந்து கொள்வாங்க. இன்றைய நாள் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வருவாங்க. சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் தெரியுமா? இந்த சாந்தி, இந்த சமாதானம், இந்த மன நிம்மதி, இந்த சந்தோஷம் இது எது வரைக்கும் நிற்கும் என்று சொன்னால் ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சூரியன் உதயமாகும் வரைக்கும் இது இருக்கும். சூரியன் உதயமாகிருச்சா அன்று அதுக்கு பின்னால இந்த இரவுடைய சிறப்பு இல்லா வைத்திரும். சூரியன் உதயமாகிருச்சா இன்றைய நாளுடைய சிறப்பு இல்லாமல் ஆகிரும். சில ஹதீஸ்ல வருகிறது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது, விடியக்கூடிய சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்திலே அன்றைய நாளில் ஷைத்தான் சூரியன் உதயமாக வரக்கூடிய ஷைத்தான் வரமாட்டான். அன்றைய நாள் சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் பெரும்பான்மையான கதிர்கள் இருக்காது, சுடக்கூடிய கதிர்கள் இருக்காது என்றெல்லாம் பல ரிவாயத்துகளிலே வந்திருக்கிறது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு சிறந்த, அவ்வளவு கண்ணியமான ஒரு இரவை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இன்றைக்கு பார்க்குறோம் ரமலானுடைய ஆரம்ப 10 வந்துச்சு, அது ரஹ்மத்துடைய 10. அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹு தஆலா அதிகமான இரக்கமுடையவன், அல்லாஹு தஆலா மக்களோடு அதிகமாக இரக்கமுடையவன். ஒரு நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு தாய் அன்பாக வருகிறாள். அன்பாக அந்த குழந்தையுடன் அன்பாக நடந்து கொள்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயை பார்த்து அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, என்னுடைய அருமை தோழர்களே, இந்த தாய் இந்த குழந்தைய நரகத்துல போட விரும்புவாவா, நெருப்புல கொண்டு போயிட்டு போட விரும்புவாவா என்று கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த தாய் ஒரு காலமும் இந்த புள்ளைய கொண்டு போயிட்டு நெருப்புல போட விரும்ப மாட்டாங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தாயை விட அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனோடையும் 70 மடங்கு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். ஒவ்வொரு தாயை விடவும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்கள் மீது ஏண்ட உம்மா விட அல்லாஹ் என்னோட 70 மடங்கு இரக்கமுள்ளவன். உங்களோட உம்மா எவ்வளோ இரக்கமாக இருந்தாவோ அதை விட 70 மடங்கு அல்லாஹ் உங்களோட இரக்கமாக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய இரக்கம், அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய நேசம் அவ்வளவு முக்கியமானது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய அமல் இபாதத்தை மாத்திரம் வைத்து உங்களுக்கு சொர்க்கம் செல்ல முடியாது, உங்களுடைய அமல் வணக்க வழிபாடுகளை வைத்து மாத்திரம் சொர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாம உங்களுக்கு யாருக்குமே சொர்க்கம் போக இயலாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் இதுதான சட்டம், உங்களுக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாம சொர்க்கம் போக இயலாதா என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னையும் சூழ்ந்து கொள்ளவில்லை என்றால்,
எனக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கவில்லை என்றால் நானும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னாங்க. அவ்வளோ முக்கியமானது தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நானும் நீங்களும் இன்றைக்கு எவ்வளோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டோம். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைச்சிருச்சா? என்னையும் உங்களையும் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சா? கண்ணியமானவர்களே, நாங்கள் இன்னும் கேட்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய இரக்கத்தை தந்திரியா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை தந்திரியா அல்லாஹ் என்று நாங்கள் கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, அதே போல அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் அந்த நடுப்பகுதியில் அல்லாஹு தஆலா அதிகமான பாவங்களை மன்னித்தான், இன்னும் மன்னிப்பான், இதுக்கு பின்னாலும் அல்லாஹ் மன்னிப்பான். நானும் நீங்களும் அந்த 10 நாட்கள்ல எந்த அளவு அல்லாஹு தஆலாவிடத்துல மன்னிப்பு கேட்டிருப்போம், நானும் நீங்களும் எவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவு மன்னிப்பு கேட்டிருக்கிறோம் என்பதையும் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, 3வது 10 தொடங்கிருச்சு. இத்துக்கும் மினன்னார், நரகத்தை விட்டு விடுதலை செய்யக்கூடிய மாதம், நரகத்தை விட்டு விடுதலை செய்யக்கூடிய 10, கடைசி 10 வந்துச்சு. இன்றைக்கு நானும் நீங்களும் நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பட்டியலில் இருக்கிறோமா அல்லது நரகவாதிகளோட பட்டியலில் இருக்கிறோமா என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, நரகம் என்றது லேசிப்பட்ட வார்த்தை அல்ல. சிலவங்க பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, சிலவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தா சொல்லுவாங்க, நரகம் போறதுக்கும் ஆட்கள் தேவைத்தானே, நரகத்துக்கு போறதுக்கும் ஆட்கள் தேவைத்தானே, அந்த நரகத்தை நிறைக்கிறதுக்கும் ஆட்கள் தேவைத்தானே என்று சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, நரகத்தை நிறைக்கிறதுக்கு அல்லாஹ் எப்படியும் நிறைப்பான். அதை அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதை எப்படியும் அல்லாஹு தஆலா அந்த நரகத்தை நிறைப்பான், அதில் சந்தேகம் கிடையாது. மனிதர்களையும் ஜின்களையும் வைத்து நிச்சயமாக நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அந்த நிரப்புதல்ல நான் என்னுடைய உடல் இருக்கக்கூடாது, உங்களுடைய உடல் இருக்கக்கூடாது, எங்களுடைய சந்ததிகளுடைய உடல் இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, நரகம் என்பது லேசிப்பட்டதல்ல. அதனுடைய நெருப்பு இருக்கிறது, அதனுடைய தண்டனை இருக்கிறது, லேசிப்பட்டதல்ல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா நரகத்திலே கடைசியாக ஒரு மனிதனுக்கு ஆகவும் லேசான ஒரு வேதனை கொடுப்பதாக இருந்தா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா அபூ தாலிபுக்கு தான் கொடுப்பான். எந்த அளவு என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தில் இருந்து ஒரு செருப்பு கொண்டு வரப்படும். அபூ தாலிப் என்பவருக்கு அந்த செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பில் இருக்கக்கூடிய சூடு இருக்குது, அந்த சூடு காலில் செருப்பை போட்டா மூளை கொதிச்சு, அந்த மூளை கொதிச்சு அப்படியே அந்த மூளை உருகி பின் துவாரத்தால் அப்படியே வந்துருமா. அந்த அளவுக்கு கொடூரமான வேதனை தான் கடைசி ஒரு மனிதனுக்கு ஆகவும் லேசான ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. கண்ணியமானவர்களே, நாங்கெல்லாம் யோசிக்கிறோம் நரகத்தில் போனா அது எங்களுக்கு பலகீனம் தானே. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அதிலே மௌத்தும் வராது, அது அவருக்கு அதிலே உயிர் வாழவும் முடியாமல் இருப்பாரு. கண்ணியமானவர்களே, நாங்கள் நினைச்சு கொண்டு இருப்போம் நெருப்புல பத்திட்டோம் என்றா நாங்கள் மௌத்தாகிறோம் தானே. மௌத்தாகிற கட்டத்துக்கு போவோம், திரும்பி உயிர் கொடுக்கப்படும், திரும்பி தண்டனை கொடுக்கப்படும், திரும்பி உயிர் கொடுக்கப்படும், திரும்பி தண்டனை கொடுக்கப்படும். அது கியாமத் நாள் வரைக்கும் அது காலாதி காலம் அந்த தண்டனை கிடைத்து கொண்டே இருக்கும். சில நரகம் இருக்கிறது, நான் பயம் காட்டுவதற்காக சொல்லவில்லை, விளங்கிக் கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி சொல்கிறேன். சில நரகம் இருக்கிறது, சில நரகத்தில் இருக்கக்கூடிய ஓடை ஒன்று இருக்கிறது, ஒரு நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடை இருக்கிறது. அந்த ஓடையை பார்த்து அடுத்த நரகங்கள் பயப்படுமாம். அந்த ஓடையில் இருந்து ஒரு டாட் அந்த தண்ணியை எடுத்து வெளியே போட்டா முழு உலகமும் அழிஞ்சிடும், முழு உலகமும் கருகிரும். கண்ணியமானவர்களே, சில நரகம் இருக்குது, அந்த நரகத்தை விட்டு இன்னும் சில நரகம் பாதுகாப்பு தேடுமாம். யா அல்லாஹ், என்னை அந்த நரகத்தில் போட்டாதே. ஒரு நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதாக இருந்தால் அந்த நரகம் எவ்வளவு பெரிய கொடூரமானதாக இருக்கும், எவ்வளவு பெரிய கொடூரமானதாக இருக்கும். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் இன்றைக்கு தொழாம இருக்கிறோம், எங்களுடைய தொழுகைகளை வீணாக்குறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், மா சலகக்கும் ஃபீ சகர், சகர் என்ற நரகத்திலே உங்களை ஆழ்த்தியது எது என்று மக்கள் கேட்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கல்ல. இன்றைக்கு எங்கட சுபஹ் எத்தனையோ சுபஹ் வீண், இன்றைக்கு எத்தனையோ லுஹர் சாப்பாடாக்கத்தில் வீண், அசர் தூக்கத்தில் வீண், மக்ரிப் இஷா நாடகத்தில் வீண். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை தொழுகை வீணாகி கொண்டிருக்குது, எத்தனை அமல் இபாதத் வீணாகி கொண்டிருக்குது. கண்ணியமான
கண்ணியமான தொழுகையை விடுறதுக்கு எந்த காரணமும் இல்லை. தொழுகையை விடுறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று தூக்கம் தெரியாம போயிடுச்சு. ஆனா இப்ப தூக்கத்தையும் சொல்ல இயலாது. கண்ணியமானவர்களே, எல்லாம் வைக்கிறதுக்கு எத்தனையோ போன் இருக்குது, எழுப்பாட்டத்துக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு தூக்கம் போனால்தான் அந்த தூக்கத்துக்கு அனுமதி இருக்குது. கண்ணியமானவர்களே, ரெண்டாவது மறதி. அவர் மறந்துட்டாரு, தொழுவம் என்று இருந்தாரு, மறந்துட்டாரு, நேரம் முடிஞ்சிருச்சு, அப்ப தொழுது கொள்ளலாம். இந்த ரெண்டு காரணங்களை தவிர வேற எந்த காரணமும் இல்லை தொழுகையை விடுறதுக்கு. இன்றைக்கு நாங்க சோம்பரத்தில் எத்தனை தொழுகையை விடுறோம், என வீட்டு வேலையில் எத்தனை தொழுகையை விடுறோம், இன்றைக்கு எங்களை அமளிபாத்தில் எத்தனை தொழுகையை விடுறோம். இன்றைக்கு எங்களை வீட்டில் ஒரு நிக்காக நடந்துருச்சுன்னு சொன்னா ஒரு சுண்ணத்தை நாங்க கடைபிடிக்க போறோம், எத்தனை ஃபர்ல விடுறோம். எங்க வீட்டில் ஒரு ஜனாசா நடந்துருச்சுன்னு சொன்னா ஜனாசாவை பார்க்கறதுல எத்தனை சுண்ணாக்களை செய்கிறோம், எத்தனையோ ஃபர்துகளை விட்டுடுறோம். கண்ணியமானவர்களே, நாங்க சின்ன பயணம் கொண்டு போறோம், பயணம் போற நேரத்துல மேக்கப் பண்ணி கொண்டு போவோம், கொஞ்சம் அழகா பவுடர் கிவுடர் எல்லாம் பூசி கிரீம் எல்லாம் பூசி போவோம். தொழுகைக்காக அதான் சொல்லப்படுகிறது. உது செய்யறதுக்கு இயலாது, ஏண்டா எங்கட மேக்கப் வைத்திரும் என்று எத்தனையோ தொழுகையை நாங்க விட்டிப்போம். எங்களுக்கு தொலை கிடைக்காது, ஏண்டா தொழுதா நாங்க அசிங்கமாகிறோம் என்றதுக்காக வேண்டி கண்ணியமானவர்களே, நாங்க எங்கட கலர் வைத்திரும், எங்கட மேக்கப்ல சல்லி வைத்திரும், எங்கட சல்லி வீணாகிரும் என்றதுக்காக வேண்டி உது செய்யாம எத்தனையோ தொழுகையை நானும் நீங்களும் விட்டிருப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். நரகம் இருக்கிறதே, நரகத்துக்கு போனா மேக்கப்புக்கு அங்க இடம் கிடையாது, அங்கு எங்களுடைய உடம்புடைய அழகுக்கு இடம் கிடையாது. அந்த உடம்பு நரகத்தில் போய் எரிக்கப்படும். கண்ணியமானவர்களே, ஒரு நேர தொழுகையை விட்டால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பாம்பு இருக்கிறது, ஒரு பாம்பு ஒரு தொழுகையை விடுவதற்காக வேண்டியே சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த பாம்பு அந்த ஒரு தொழுகையை விட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு முறை கொத்தினால் 70 முழம் பூமிக்குள்ளால் கீழால பெய்த்து வருவான், திரும்ப கொத்தும், திரும்ப 70 முழம் பூமிக்குள்ளால பெய்த்து வருவான். லுஹர் தொழுகையை விட்டானா அசர் வரைக்கும் கொத்தும், அசர் தொழுகையை விட்டானா மக்ரிப் வரைக்கும் கொத்தும், மக்ரிப் தொழுகையை விட்டானா இஷா வரைக்கும் கொத்தும், இஷா தொழுகையை விட்டானா சுபஹ் வரைக்கும் கொத்தும், சுபஹ் தொழுகையை விட்டானா சூரிய உதயம் வரைக்கும் கொத்திக்கொண்டே இருக்கும். ஒரு முறை கொத்தினா 70 முழம் பூமிக்குள்ளால தோண்டி கொண்டு போயிட்டு திரும்பி மேல வாரண்டா. கண்ணியமானவர்களே, நரகத்தை பத்தி பேசினா இன்னும் நிறைய பேசலும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் எமது சந்ததிகளையும் அல்லாஹு தாலா சுவர்க்கவாதிகளாக ஆக்கணும். சுவர்க்கம் இருக்கிறதே, அது 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 சுவர்க்கத்துடைய இன்பங்களை சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு இன்பம். அந்த சுவர்க்கத்திலே இன்பமே இன்பம். துன்பம் என்பது கிடையாது, நோய் என்பது கிடையாது, வயோதிபம் என்பது கிடையாது, சிக்கல் என்பது கிடையாது, பிரச்சனை என்பது கிடையாது. அங்க மனைவியால பிரச்சனை இல்லை, அங்க கணவனால பிரச்சனை இல்லை, அங்க பக்கத்து வீட்டுக்காரனால பிரச்சனை இல்லை, அங்கால உமாவால பிரச்சனை இல்லை, அங்கால வாப்பாவால பிரச்சனை இல்லை. சுவர்க்கத்தில் நிம்மதியே தான். அங்க மருந்து குடிக்க தேவையில்லை, அங்க நோய் வராது, அங்க கண்ணியமானவர்களே எங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எதுவும் இருக்காது. நிம்மதி தான். அந்த நிம்மதியை அடைவதற்காகத்தான் நானும் நீங்களும் இன்னைக்கு முயற்சி செய்யணும். எங்கள் அமல் இபாதத்தில் நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். கண்ணியமானவர்களே, நரகவாதிகளுக்கும் சுவர்க்கவாதிகளுக்கும் அல்லாஹு தாலா ஒரு பேச்சுவார்த்தை அல்லாஹ் வைப்பான். நரகவாதிகள் சுவர்க்கவாதிகளை பார்த்து கேட்பார்கள், அல்லாஹு தாலா உங்களுக்கு சொர்க்கத்திலே கொடுத்திருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியை தாங்களே, உங்களுக்கு சாப்பாடை கொஞ்சம் தாங்களே, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் இவ்வளவெல்லாம் கொடுத்திருக்கிறானே, கொஞ்சம் தாங்களே என்று சொன்ன நேரத்தில் அந்த சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலன்னார், நரகவாதிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய சாப்பாடு, இங்க இருக்கக்கூடிய தண்ணியோ அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கிறான், கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, சில நேரங்கள்ல எங்க ஃபேமிலியாக்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க, நாங்க நரகத்தில் இருப்போம். அப்படி இல்லைன்னா நாங்க சொர்க்கத்தில் இருப்போம், அவங்க நரகத்தில் இருப்பாங்க. கூட்டாளிமார் சொர்க்கத்தில் இருப்பாங்க, அடுத்த கூட்டாளி கீழே இருப்பா, பக்கத்து விட்டாங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க, நாங்க கீழே இருப்போம். கண்ணியமானவர்களே, கேட்டா கிடைக்காது. எங்களோட உம்மத்தான், வாப்பாத்தான், சகோதரத்தான், கணவன் தான், மனைவி தான், பிள்ளைகள் தான், அண்டை வீட்டார் தான், கூட்டாளிமார் தான், யாராக இருந்தாலும் அன்றைய நாளில் எங்களுக்கு உதவி கிடைக்காது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா அந்த அளவு நரகத்தை அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்திருக்கிறான். சொர்க்கம் சென்றால் இன்பமோ இன்பம், நரகம் சென்றால் துன்பமோ துன்பம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா இதற்காக வேண்டிதான் அமல் இபாதத் என்ற ஒரு சைடை நாங்கள் சொல்றோம். அமல் இபாதத் என்ற ஒரு லைனை நாங்கள் சொல்றோம். சிலவங்களுக்கு வந்து அமல் இபாதத் அதற்கு ஒரு அமல் இபாதத்தை பத்தி பயான் பண்ணிட்டா இவர் எப்ப பார்த்தாலும் அறுத்து கொண்டு இருப்பாரு.
என்னடா இதே சொல்லி கொண்டிருக்கிறாரு, எங்களுக்கும் வேலை வெட்டிக்கு தானே. கண்ணியமானங்களே, வேலை வெட்டி செய்ய வானம் என்று சொல்றதில்லை, உங்களோட தேவைகளை செய்ய வானம் என்று சொல்றதில்லை. இதோட உங்களோட அமல் இபாதத்தையும் செஞ்சு கொள்ளுங்க, உங்களோட வேலை வெட்டியும் செஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹு தாலா சொர்க்கத்தை அல்லாஹு தாலா தருவான். சில பெண்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சிறந்த பெண் யார் தெரியுமா? சிறந்த பெண் யார் தெரியுமா? அவர் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கும் அடிபணிந்து நடப்பா, கணவனுக்கும் அடிபணிந்து நடப்பா, கணவனுடைய சொத்து செல்வங்களையும் பாதுகாப்பா, கணவனுடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பா, தன்னுடைய கற்பையும் பாதுகாப்பா. இந்த பெண் தான் மிகவும் சிறந்தவர். இந்த கணவனை பார்த்தா சிரிச்ச முகத்தோட பாப்பா, கணவனோட கண்ணியமாக நடந்து கொள்வா. இந்த பெண் தான் மிகவும் சிறந்த பெண் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான இரவு. நானும் நீங்களும் ஏதோ தவறுகள் செய்திருக்கலாம். அல்லாஹுக்காக வேண்டி இன்றைக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்போம். அல்லாஹு தாலாவிடத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்போம். அல்லாஹு தாலாவிடத்திலே யார் யாரோடெல்லாம் பேசாமல் இருக்கிறோமோ எல்லாரோடையும் பேசுவோம், ஒத்துமையாகவும் சந்தோஷமாக வாழ்வோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அதோட அந்த அமல் இபாதத்தோடு கழித்த லைலத்துல் கத்ருடைய இரவை கழித்த நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் ஆக்கியல்வானாக. நரகத்தை விட்டு பாதுகாத்து உயர்தமான சுவர்க்கத்தை அடைந்த நல்ல கூட்டத்திலே அல்லாஹு தாலா நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.